டிஎன்சி தமிழோட எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகி சங்கர் குரு இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். புதிய தமிழகம் கட்சி 2026 தேர்தலில் தனித்து விடப்பட்டுள்ளதா? தனித்து விடப்பட்டுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரம் கட்டிட்டாங்களா? இது பொதுவாக நானும் இந்த மாதிரியான நிறைய நியூஸ் பார்த்தேன். அப்புறம் தான் விசாரிச்சப்போ தெரியுது அது அதிமுகவினுடைய ஐடி இவங்க எழுதி கொடுக்குற கண்டென்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக புதிய தமிழகம் கட்சியை யாராலும் தனித்து விட முடியாதுங்க. புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோடு கூட்டணி பேசியது நாடறிந்த விஷயம். ஏன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு அதிமுகவோடு தான் கூட்டணி அமைச்சு நாம் தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அப்போ பாஜக ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அதனால் நாங்கள் 2024 தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து களம் காண்பதாக தான் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நாம் கொஞ்சம் டிமாண்டெல்லாம் வச்சோம். அதாவது நாம் வலுவாக இருக்கக்கூடிய, நாம் யாருக்காக போராடுகிறோமோ அந்த மக்களுக்கு அதிகாரத்தோடு நின்று அவங்களுக்கான இதை செய்யணுங்கிறதுக்காக நாம் சில தொகுதிகளை கேட்டோம். அவங்க அந்த தொகுதிகளை கொடுக்க முன் வரல, மனம் இல்லை. அதை தாண்டி இங்கேருந்து தஞ்சாவூரில் போட்டி போட சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே நிற்கிறாரு? எடப்பாடியில் நிற்கிறார், அவரோட தொகுதியில் நிற்கிறார். ஏன் ஏதாவது எண்ணூரில் எங்கேயாவது போய் நிற்கல? எஸ்பி வேலுமணி எங்கே நிற்கிறாரு? தொண்டாமுத்தூரில். அது மாதிரி அவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் அவங்க ஆஸ்தான தொகுதிகளில் நிற்கிறாங்க. காரணம் அவர்களுடைய செல்வாக்கு, அவர்கள் பரிச்சயமான பகுதி. இப்போ புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும் அப்படி ஒரு இது இருக்காதா? அப்படி ஒரு கிரைட்டேரியா இருக்கும்ல. எங்களோட சவுத், எங்களோட ஜோனுன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த பகுதியில் அவங்க திட்டமிட்டே சில காரணங்களுக்காக அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச காரணத்தினால அதை கொடுக்க முன்வரலை. அதனால் கூட்டணியில் எங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்பதை விட நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவதற்கான சூழல் அந்த கூட்டணியில் இல்லை. அதனால் யாருக்காக களத்தில் நிற்கிறோமோ அவர்களோடு கூட்டணி அமைத்து களத்தை சந்திப்போம், எதிர்கொள்வோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இல்லை, இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையும் கூட்டணி சமயத்திலும் கிருஷ்ணசாமி அவர்கள் டைரெக்டாகவே பேசியிருக்காருங்கிறது தெரியும். இந்த ஒரு தேர்தலில் மட்டும் எல்லாமே திரைமறைவில் தான் நடந்திருக்கு. எங்கே நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவினுடைய அலுவலகத்துக்கு போய் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? எப்போவுமேங்க எலெக்ஷன் கூட்டணிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி காலையில் வந்தாங்க, மதியம் உறுதியாச்சு, சாயந்தரம் அறிவிச்சிட்டோங்கிறாங்கல்ல. அப்படியெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் ஒரு 234 தொகுதியை ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட்டுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த பார்ட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது, ஐடியாலஜிக்கலி பாண்டிங் இருக்குது, பல விஷயங்கள் விவாதிக்கப்படும், செலவுகள் இருக்குது. எல்லாத்தையுமே வெளியில் பேச மாட்டாங்க. வெளியில் வர்றது அறிவிப்பு, பேச்சுவார்த்தை வெளியில் வருது. அவரே சொல்லியிருக்காரு பேட்டியில், அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒருவரை வைத்து மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு. நான் டேரெக்டாக எங்கேயுமே சிட்டி அவங்க ஐடி விங் போட்ட வீடியோவுக்கு எங்கள் ஐடி விங் கவுண்டர் வீடியோ போட்டிருக்கு. தலைவரே பதில் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்தது. எஸ்பி வேலுமணிங்கிறது அன்ஆத்தரைஸ்டு பர்சனா, ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளருங்கிற பதவியில் இருக்கிறவர். அவர் நேரடியாக தலைவர் வீட்டுக்கு வந்தார். இனி ஏங்க தலைவர் வீட்டில் சிசிடிவி இருக்குது, நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வெளியில் பேச்சுவார்த்தைக்கு வந்ததற்கான ஆவணம்னா போட்டு நம்ம சின்ன பசங்க விளையாட முடியும்? அவருக்கு பொய் சொல்வதோ மாற்றி பேசுவதோ அடியில் புகுந்து எடுத்துகிட்டு இது நான் உழைத்து எடுத்ததுங்கிறது அவர் சாதாரண விஷயம். அது அவருக்கு பொய் சொல்வது கை வந்த கலை. இந்த ஆரம்பத்துலேருந்தே அப்போ அவருடைய போக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற அளவுலானே அன்றைக்கே வெளியேற முடியும். தமிழ்நாட்டோட அரசியலில் நாங்கள் ஏற்கனவே எப்போவுமே எங்களுடைய கட்சி ஆரம்பத்திலேருந்து நம்ம கொள்கைகள் ஒன்று, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவங்கிறத நாங்கள் முன் வச்சு நிற்போம். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் எதேச்சதிகார போக்கு, பண்ணையார் மனதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இங்கே கால் ஊன்றி வேரூன்றிச்சு. வேற வழியே கிடையாமல் பேய்க்கு மாற்று பிசாசுங்கிற கதையை ஆகிப்போச்சு. அண்ணே, அப்போ நாம் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு களத்தில் நின்று அனுதினமும் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் 24 மணி நேரத்தை கடந்து போகிறதே மோசமான சூழலுங்கிறப்ப நாம் அந்த களத்துக்குள்ளே வரோம். ஸோ நம்ம இயக்கம் இந்த அதிகாரமும் ஒரு போராட்ட களமாக நம்ம பார்த்து, சரி யாரோடையோ சண்டை போடுறோம், இங்கே களத்தில் இவங்களோட சண்டை போடுறோம், அதிகாரத்திற்கு இவங்களோட சண்டை போடுறோம், சண்டை போடுறப்ப யாரு கூடயாவது சேர்ந்து சண்டை போட்டு இந்த மக்களுக்காக நல்லது செய்வோங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இவ்வளோதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டாவே இந்த சிம்பிள் கான்செப்ட் தான். இதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. எத்தனை தொகுதி கேட்டீங்க? நாங்கள் முதல்ல 13 தொகுதியில் ஆரம்பித்தோம். ராஜ்யசபா கேட்டோம். அவங்க 12லேருந்து கடைசியில் நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய துண்டுச்சீட்டுகள் எழுதி வாங்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இப்போ நம்ம எப்போவுமே ஒரு காய்கறி வாங்குற மாதிரி தான். சரி, எவ்வளோ குறைச்சிக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க 5 வரைக்கும் வந்துட்டாங்க. நாங்கள் 5 வரைக்கும் கூட சரி கடைசியாக அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ நாங்கள் கேட்ட தொகுதிகளை கொடுக்க, அவங்க சொல்கிற தொகுதியில் நிற்கணுங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடுடைய அரசியல் வரலாற்றில் புதிய தமிழகம் கட்சிக்கு 5 தொகுதியில் இது வரைக்கும் எத்தனை கூட்டணிகளில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். 2001 திமுக கூட்டணியில் 10 தொகுதி ஒதுக்கப்பட்டு நின்னோம்.
புதிய தமிழகம் கட்சியினுடைய பலத்தை வந்து நீங்க அரித்மேட்டிக்கா போடக்கூடாது, ஐடியாலஜிக்கலா போடணும். அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளவு ஆழமான அரசியல் தெரியல, அகலமான அரசியல் தெரியுது. பண்ணையார் பாலிடிக்ஸ் தெரியுதே தவிர சோசியல் பாலிடிக்ஸ் தெரியல. அதுலேயும் இப்போ அவர் சோசியல் மீடியா பாலிடிக்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டார். அவர் ஐடி விங் வச்சு கட்சி நடத்துகிற அளவுக்கு ஆகிட்டார். புதிய தமிழகத்தினுடைய கூட்டணிங்கிறது ஐடியாலஜிக்கலி பாண்டிங்குங்க. விளிம்புநிலை மக்கள் காலங்காலமாக அதிகார மட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு ஆளான ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒருவர் வரும்பொழுது அவரை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அவருக்கான பிரதிநிதித்துவம் என்பது ஒரு பெரிய சர்டைன் பீப்புளினுடைய அதிகாரம்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இவரை கூட்டணியில் சேர்த்தா எவ்வளவு ஓட்டு நமக்கு நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா 98, 99 தனித்து களம் கண்டு 3வது அணி அமைச்சு இப்போ 10க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கணும். புரியுதுங்களா? அவர் ஏதோ 2021 தேர்தலில், அதுவும் அவரால் நடந்தது தான், இதே மாதிரி கடைசி தேதி வரைக்கும் இழுத்தடிச்சு எங்களுக்கு ஒரு தேர்தலுக்கு 12 நாள் 14 கடைசி, அதாவது நாமினேஷனுக்கு 2 நாள் இருக்கும் பொழுது தான் தனிச்சுன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் அளவுக்கு எங்களை இழுத்து கொண்டு போய் அந்த குழியில் தள்ளி விட்டதே எடப்பாடி பழனிசாமி தான். நாங்கள் அப்போ ஒரு டிமாண்ட் வச்சோம், அதுக்கு செவிசாய்க்கலை. நாங்கள் அதுக்காக வந்து ஒரு சீட்டு கிடைச்சா போதும், ஷேர் கிடைச்சா போதும்னு உட்கார முடியாதுங்க. எங்கள் ஷேர் என்னாச்சுன்னு நாங்கள் பார்க்கணும்ல. மொத்த ஷேருக்காக நம்ம போய் வெயிட் பண்ணிருக்க முடியாது. பிரதமர் வராரு, அந்த மேடையில் உட்கார்றதுக்கு இந்த அவசரமாக தார் ரோடு போடுவாங்கல்ல, முதலமைச்சர் வராரு, அந்த மாதிரி நாம் வந்து எப்போவுமே அப்படியான பாலிடிக்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு நோக்கத்துக்காக களத்தில் நிற்கிறோம். அதற்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது இந்த எலெக்ஷனை வச்சு அப்படிங்கிறத தான் கணக்கெடுக்க முடியும். அப்போ நாம் வந்து நம்மளுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றில் 96 முதன்முறையாக தனிச்சு நின்று தான் ஜெயித்தோம். இந்திய வரலாற்றிலே ஒரு சமூகத்தின் பின்னணியை கொண்டு, ஒரு சமூகத்தினுடைய ஒடுக்குமுறைக்காக, ஒரு சமூகத்தினுடைய தாக்குதலை முன் வச்சு களம் கண்டு தனிச்சு நின்று வெறும் ₹1,00,000 1,00,000 தான் செலவு பண்ணார். இல்லை, அன்னைக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இல்லையே. கட்சிக்கு வந்துட்டு ஒரு 25 ஆண்டு, நீங்கள் சொல்கிற 96ங்கிறது ஏறத்தாழ ஒரு 29 30 வருஷங்களை வந்து நெருக்கியாச்சு. இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கட்சிக்கான ஒரு செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் தானே சீட் கொடுப்பாங்க. அன்னைக்கு தேமுதிகவுக்கு 40 சீட் கொடுத்தாங்க, இன்னைக்கு எங்கள் டிஎம்கேல ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் முடியுமா? அது மாதிரி தானே எல்லா அரசியல் கட்சிகளும். நம்ம அப்படியே யோசிக்க கூடாதுங்க இந்த விஷயத்தில். போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2021 தேர்தலை மையமாக வச்சு கூட்டணி அமையலை. அப்படி அமைச்சிருந்தா நீங்கள் அப்போவே எங்கள்கிட்ட பேசியிருக்கோம். 2024 எங்கே இருந்தீங்க? ஜெர்மன்லேருந்து நேரம் எங்கே வந்தீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து தானே தேர்தலை சந்திச்சிங்க. 2024 புதிய அமைச்சருடைய துணை ஏன் தேவைப்பட்டுச்சு? புதிய தமிழகம் கட்சி தாங்க அதிமுகவை காப்பாற்றி விட்டுச்சு. புதிய தமிழகம் கட்சி இல்லைன்னா உங்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்காது. இடைத்தேர்தலில் இடையில ஒரு 9 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்ததில்ல, அதில் புதிய தமிழகம் இல்லைன்னா உங்களுடைய நிலைமை என்னங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஹேவ் டு கால்குலேட். 5000 ஓட்டு 4000 ஓட்டு வித்தியாசத்தில் எவ்வளவு தொகுதிகள்? நாங்கள் போன தடவை வாக்கு ரொம்ப குறைவாக தான் வாங்கினோம். போய் ராஜேந்திர பாலாஜிட்ட கேளுங்க ஏன் தோத்தாருன்னு. 2-3 தொகுதியை பாருங்கள். இன்னும் எங்களுக்கு இந்த மாதிரியான காலம் எடுத்து முன்னாலேயே அவருடைய கழுத்தறுப்பை நாங்கள் கணிச்சிருந்தா 2021 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடச்சிருக்காது அதிமுகவுக்கு. இல்லை, இப்போ நீங்கள் தேவேந்திர குல சமுதாயத்துக்கு வந்துட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான் தலைவர்னு சொல்லி கிடையாது. ஜான் பாண்டியன் இருக்காரு, பசுபதி பாண்டியன் இருந்திருக்காரு. இது போன்ற ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. எத்தனை பேர், எத்தனை கட்சி, எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்குங்கிற அடிப்படையில் அதிமுகவிலையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு சீட் இல்லாமல் இல்லை, தனித்தொகுதிகளில் நிப்பாட்டுறதுக்கு உங்களுடைய சமுதாயம் சார்ந்தவங்கள இருக்கிறதுக்கு அங்கேயுமே அதிகமாக. இந்தியாவுக்கு எவ்வளோ பேர் சுதந்திரம் வாங்க போராடிப்பாங்க சார்? எல்லாரும் தான் சார் போராடி இருக்காங்க. எதுக்கு காந்தி இதோட ஒப்பிட முடியாது. நான் கேட்குறேன், ஏன் காந்தி அடிப்படையில வந்து வாக்கு சதவீத அடிப்படையில தானே வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவரா எடப்பாடி அவர்கள் பாப்பாரா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்கள் உடன் இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும், நாங்கள் உங்களுக்கு எதிரான இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல அவங்க அப்படிதானே. அதான் ஜெயலலிதா அம்மையாரோட பெரிய அரசியல் ஆளுமை அவரு. இல்ல, அவர் அரசியல் ஆளுமையா இல்லையாங்கிறது இங்க கேள்வி. நான் கேக்குறேன், ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அரசியலுக்கு வந்து ஒரு முடிவை ஒரு கூட்டணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவ்வளவு பெரிய டிமாண்டா வைக்கிறப்ப அந்த டிமாண்ட் அவங்களால ஏத்துக்க. உங்களுடைய வாக்கு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு சீட் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு சீட், ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம அவருடைய தளம் வேறு, நம்மளுடைய தளம் வேறு. தளம் வேறு தான். நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்துட்டு அவங்க கணக்கிடுறாங்க. 33 தொகுதின்னு சொல்லி அவர் சொல்றாரு, 33,000 ஓட்டுன்னு சொல்றாரு. பாருங்க, மொத்தம் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராம்நாடு அப்படின்னு காஞ்சிபுரம் வரைக்கும் 23 மாவட்டங்களில் மிகச்சரிவாக வாழக்கூடிய சமூகம் தேவேந்திர குல வேளாளர். இன்றைய தேதியிலும் மிக மோசமாக வச்சாலும் 60 to 70 lakhsங்க, 70 லட்சம் வாக்குகளை செலுத்தக்கூடிய சமூகம். கோயம்புத்தூர் ஆகட்டும், கொங்கு ரீஜியன்ங்கிறாங்க இல்லையா, கோயம்புத்தூர்ல 63 கிராமம் வந்து தேவேந்திர குல வேளாளருடைய கிராமம். இப்போ இப்படி இவ்வளவு செறிவான சமூகத்தை அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தில்
அப்படியான இப்போ இது வரைக்கும் தனி தொகுதியில் 18-19 எம்எல்ஏ தேவேந்திர குலவேளாளர் தான் இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் தென் மாவட்டத்தில் நடக்குது. யார் முதல் குரல் கொடுக்குறா? யார் கொடுக்குறாங்க? எல்லாருமே தான் கொடுக்குறாங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை ஆரம்பிச்சு அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடி இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் கீழே இறங்காம பார்த்துக்கிறது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது போல தென் தமிழகத்தில் தடுக்கி விழுந்தா பிரச்சனை வந்துடும். அது ஒன்றும் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரியான எக்கனாமிக்கல் பேரிங் கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரிக்கான ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த பிரச்சனைகளை விடாப்பிடியாக பிடித்து வைப்பது யார்? பிடிச்சிட்டு இருக்கிறது யார்? சண்டை செய்கிறது யார்? அந்த மக்களுக்கு ஒன்றுன்னா முதல் களத்தில் நிற்கிறது யார்? அப்புறம் ஏன் தேர்தலில் தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சு களத்தில் நிற்கிறோங்கிறது தான் பிரச்சனை. களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு சக்ஸஸ் மட்டும் தானே பார்ப்பாங்க. ஒரு கூட்டணி உங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்கன்னா அந்த சீட்டை ஜெயிக்கணும் தானே பார்ப்பாங்க. தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்தால் எத்தனை முறை அவங்க சீட் கொடுப்பாங்கிற ஒரு 2024 9 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் வாங்கலை அதிமுக. 2011 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி கூட கிடையாது. 96ல் 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. 2000 உங்களை ஆட்சி பிடிக்கல. இதெல்லாம் வந்து நம்ம அது போல தாங்க எங்களையும் பார்க்கணும். 2024ல் நீங்க என்ன கால்குலேட் 30 வருஷமா அப்ப வந்து கட்சி எழல அப்படிங்கிறது இருக்குல்ல. 30 வருஷமா ஒரு கட்சி எழல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க கூட்டணியா சேர்ந்து வாக்கு சதவீதத்தை கூட்டணியா சேர்ந்து 2 வருஷத்துக்கு முன்னாலங்க புதிய தமிழ்நால தான் வந்து அந்த கூட்டணி ஜெயிச்சுங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. புதிய தமிழ்நால தான் தோத்துங்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. திஸ் இஸ் ப்ரூஃப். இது புதிய தமிழ் ஓட்டு விழுந்துச்சுங்கிறது எப்படி? 2024ல அதிமுக இந்த அலைன்ஸ்ல இவ்வளவு பெர்சன்டேஜா போடும். நீங்க அலைன்ஸ் தான் அதுல கொடுக்குறீங்க. நீங்க காட்டின இதுல வந்துட்டு பிளஸ் அலைன்ஸ்ல தான் இருந்திருக்கு. அந்த அலைன்ஸ் நீங்க கண்டெஸ்ட் பண்ணி அந்த அலைன்ஸ்லயே உங்களால கரையாள முடியலங்கற இண்டிவிஜுவலா கண்டெஸ்ட் பண்ணி அதிமுகவுக்கு எங்களுக்கு ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்ப நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா ஓட் ஷேரிங்லான்னு கேக்குறீங்க. அதிமுகவோட ஒரு சண்டை எடுத்துக்காட்டு சொல்றோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரத்துல நீங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்குறோம். தேமுதிக போட்டியிட்ட விருதுநகர்ல செகண்ட் பிளேஸ், புதிய தமிழகம் கட்சி தலைவர் போட்டியிட்ட தென்காசியில செகண்ட் பிளேஸ். புரியுதுங்களா? 2021 கன்னியாகுமரியில 4வது. 2021 இப்ப இங்க இவ்வளவு டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல இருந்ததுனால தான் வந்திருக்குங்கறீங்க. அடுத்த தேர்தல் ரிசல்ட் வந்தா தானே தெரியும். கழுத்திருப்பு பழனிசாமிங்கறோம். நாங்க இப்ப முன்னாலே முழிச்சுக்கிட்டோம். நாங்க இப்ப முன்னாலே முழிச்சுக்கிட்டோம். 2021 தேர்தல் மாதிரி 6 நாள் 7 நாளைக்கு முன்னால வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணல. ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது வந்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஒரு கூட்டணியில ஒரு கட்சியை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க கூடாதாங்கிற எங்ககிட்டயே கேண்டிடேட்ஸ் இருக்குதுங்கிறாங்க. எங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் இருக்கிறப்ப உங்களுடைய சமுதாயம் சார்ந்தவரை தாண்டி அவங்க வேற ஒருவர் அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ரைட், ஓகே, நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகபட்சமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமுதாயத்தை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. எங்ககிட்டயே கேண்டிடேட் இருக்கு. ஓட்டப்படாதே என்னால நிப்பாட்ட முடியும், தென்காசிலையும் நிப்பாட்ட முடியுங்கிறப்ப ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் கொடுக்கப்படல. அவரும் உங்களுடைய சமுதாயம் சார்ந்த ஒருத்தர் தான். பொது தொகுதியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. யார் நிக்கிறாங்க? அவருடைய மனைவி நிப்பாட்டி இருக்காது. அவருடைய நான் ரொம்ப முதல்ல சொல்லிட்டேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போவோம். நம்ம ஒரு பெரிய சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அதனால ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த, அதாவது ஒரு சுயநலத்தோட நம்ம ஏதாவது போய் உட்காந்துட்டா போதும், நம்ம சேஃபானா போதும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற விஷயம் எடப்பாடி தெரியாதான்னு கேக்குறேன். எடப்பாடி தெரியாதான்னு கேக்குறேன். இப்ப இந்த இடத்துலயே 3 சீட்டு 4 சீட்டு வரைக்கும் அதிமுக கொடுக்கறதுக்கு தயார். கொடுக்கறதுக்கு இப்ப தயாரா தான் இருந்திருக்காங்க. தயார். நாங்க டிமாண்ட் பண்ணின பிளேஸும் தொகுதி பகுதி இந்த ரெண்டையும் முன் வச்சோம். இந்த ரெண்டில் உடன்பாடு எட்டப்படலை. உங்ககிட்ட கேண்டிடேட் இருக்கிறப்ப 30 வருஷமா அங்கேயே கேண்டிடேட் போட்டிருக்கக்கூடிய எங்களுக்கு கேண்டிடேட் இருக்க மாட்டாங்களா? அதனால பார்த்துக்கோன்னு நிற்கிறோம். பார்த்துக்கோ, ரிசல்ட் வரும்ல. 96ல் ஆட்சி மாற்றம் சும்மா நடக்கலைங்க. எங்களுடைய கோபத்தால் தான் நடந்தது. எங்கள் மக்களுடைய கோபத்தால் தான் நடந்தது. இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் பாருங்க, நிறைய தன்னெழுச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவேந்திர குலவேளாளர் சமூகத்துடைய அரசியல் பிரதிநிதியான முகவரியான புதிய தமிழகத்தை புறக்கணிக்கிறது. அவங்கள புறக்கணிக்கிற மாதிரி தான் 2 திராவிடியன் பார்ட்டியுமே அப்படி தான். இப்போ அமைச்சர் ராஜலட்சுமி சங்கரங்கோயில் நின்று அமைச்சராக இருந்தாங்க. அவங்க கட்சி 10-15 உடைஞ்சது அதிமுக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட தானே இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு சீட்டு ரிப்பீட் பண்ணல? திமுகவில் கைலொலி செல்வராஜ் தாராபுரத்தில் போட்டிட்டு அமைச்சராக இருந்தாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு சீட் ரிப்பீட் பண்ணலை? அப்போ இவங்க கிட்ட வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தில் நம்ம ஆள் மாறாட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஒரு இப்போ கேஎன் நேருன்னா ஒரு குறுநில மன்னர், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணின்னா ஒரு குழுநில மன்னர். இந்த மாதிரி மன்னர்கள். இப்போ திமுகவும் அதிமுகவும் தான் கூட்டணி. விஜய் மாதிரியான ஒரு வருகையை எதிர்கொள்ள முடியல. கன்னியாகுமரியில 4வது இடத்துல இருக்கிறாங்க. என்டிஏ அலைன்ஸ்ல தானே சீட் கேட்டிருக்கீங்க. என்டிஏ அலைன்ஸ்ல தான் சீட் கேட்டிருக்கீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு பிஜேபியை ஒரு காலத்துல வந்துட்டு பயங்கரமா எடுத்து வச்சு கொண்டாடி இருக்காருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக அவர் அவர் வந்து எடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர் அவர்கள் வந்து ஏன் வந்து இது வரைக்கும் வந்துட்டு பிஜேபி சைடில் அப்ரோச் பண்ணவே இல்லை?
ஏன்னா அவர் பிஜேபி தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கு பிஜேபி வந்து செஞ்சிருக்காங்கங்கிறத பாராட்டு விழாவே நடத்திய இயக்கங்கள் அப்படிலாம் எல்லாருமே நடத்தல இருக்குது. தேவேந்திரகுலாளர் நாங்க சமுதாயமே நடத்தி இருக்குது. எங்களுடைய டிமாண்டு எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றணுங்கிறது தான் எங்களுடைய டிமாண்டே. இப்போ என் பேர் சங்கர் குரு, எனக்கு ஒரு டிகிரி கேட்குறேன், அல்லது எனக்கு ஒரு நான் புதுசாக ஒன்று கேட்குறேன். தேவேந்திரகுல வேளாளருங்கிறது புதுசாக கேட்டது கிடையாது. நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் தான். 100 ஆண்டுகளாக எல்லா ஒரு பதாகிகளையும் தேவேந்திரகுல வேளாளர் தான் இருக்கிறோம். இதை ரெகக்னைஸ் பண்ணுங்க, பவர்ல இருக்கிறவங்க தானே கேட்க முடியும். அதை வந்து பிஜேபி பண்ணாங்களா? அப்போ நீங்க அப்போ சுதந்திரம் யார்கிட்ட BJP கேட்டோம்? அதான் பிஜேபி எதிரி- பண்ணிட்டாங்க. இல்ல, எதிரியே- பிஜேபி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க பிஜேபி கிட்ட வந்து ஏன் இது வரைக்கும் கேட்கலன்னு லெட் கேக்குறேன். மீ அலோ. இப்போ பிரிட்டிஷ் நமக்கு ஆப்போசிட், நம்மளை ஒடுக்கி தான் ஆண்டாங்க. சுதந்திரம் யார்கிட்ட கேட்டோம்? யார்கிட்ட கேட்டோம்? இப்போ நம்மை நம்ம ஒடுக்கி ஆண்ட பிரிட்டிஷ்ட தானே சுதந்திரம் கேட்டோம். பிரிட்டிஷ்ட அவங்கள்ட்ட தானே சுதந்திரம் சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரத்தை அது வாங்குறது மாதிரி இங்க பாருங்க, இது ஒரு செட்டப், இது ஒரு சிஸ்டம். நீங்க தான் சொல்றீங்க வந்து சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து பண்ணி கொடுக்குது, எல்லாமே ரைட், ஓகே. பிஜேபி சைடு வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஏன் நடத்தலைன்னு தான் கேட்குறேன். பிஜேபி சைடு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களான்னு கேட்குறேன். ரெண்டாவது கேள்வி, பிஜேபி சைடு வந்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்களான்னு கேட்குறேன். இப்போ இந்தியா இருக்கு, இந்தியாவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தன்னை பிஜேபி அடையாளப்படுத்திக்குது. காங்கிரஸை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா? காங்கிரஸ் இந்தியாவுக்குள்ள தான் அரசியல் பண்றாங்க. பிஜேபி காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணா சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்களா? பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான் அதுதான் சொல்றேங்க. இது வரைக்கும் நடந்த தேர்தல்ல ஏடிஎம்கே சீட் கொடுக்கலைன்னா பிஜேபி நேரடியா களமிறங்கி சீட் வந்துட்டு அகாமடேட் நாங்க பண்றதுக்கான பிஜேபி கூட முயற்சி எப்பவுமே உடன் ஒண்ணா இல்லைங்க, அதை புரிஞ்சுங்க. 2021ல நாங்கள் தனிச்சு தான் போட்டிட்டோம். பிஜேபி தனிச்சு போட்டிடுச்சு, அதிமுக தனிச்சு போட்டிடுச்சு. 2019ல என்டிஏ அலையன்ஸ் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்டிகே பிளஸ் சம் அதர்ஸ் நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து 2019 தேர்தல் எதிர்கொண்டோம். 21 வெளியில வந்துட்டோம். 24 பாஜக ஒன்று தனியாக அமைச்சாங்க, நாங்கள் ஏடிஎம்கே கூட இருந்தோம். இதுதான் நடைமுறை. இப்போ 5 சீட் கொடுக்கறதுக்கு முன் வந்துருக்காங்க. அவங்க 5 சீட் இல்லை, 5 சீட்டு கொடுக்க முன் வந்ததா இருந்தால் ஒரு வேலை கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கலாம். பட்டிருக்கலாம். அது நாங்கள் கேட்ட இடங்களை கேட்ட கொடுத்திருந்தா. இடங்களை பொறுத்து. அவங்க மிகப்பெரிய கன்னிங்கோட இவங்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. இவர்களை நம்ம பிடியில் வச்சுக்கணும், நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் தள்ளி விடணும். தஞ்சாவூரில் அந்த தொகுதி வந்து 2011ல் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணாங்க ஏடிஎம்கே. அப்பவே திமுக தான் ஜெயிச்சிச்சு அந்த தொகுதியில். தஞ்சாவூர்ல திருவிடைமருதூர்னு சொன்னீங்க. திருவிடைமருதூர். அந்த தொகுதியில் போய் நாங்கள் நின்று யாருக்காக பேச முடியும் சொல்லுங்க? நாங்கள் நாங்குநேரியிலையும் விளாத்திக்குளத்துலையும் ஓட்டப்பிடாரத்துலையும் மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் பிரச்சனைகளுக்கு போராடிட்டு இருக்கிற நாம இங்கேருந்து அங்கே போய் பண்ணுறதுக்கும் இங்கேருந்தே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம ரிக்யூர்மெண்ட் ரொம்ப நியாயமாக இருந்ததுங்க, அவங்களுடைய எக்ஸப்ஷன் ரொம்ப அநியாயமாக இருந்ததுங்க. ஸோ நியாயத்தின் புறம் நின்று அநியாயத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். தட்ஸ் ஆல். ஏன்னா ஓட்டப்படாதத்தில் பல முறை வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறப்ப அதன் அடிப்படையில் கேட்டிருக்கீங்க. ஓட்டப்படாரம் கேட்கப்பட்டிருக்கு. எங்கங்க ஓட்டப்படாரம் கேட்கப்பட்டிருக்குது கூட்டணியில். எஸ், ஓட்டப்பிடாரம் ஏன்னா பல முறை தாய் தொகுதிங்க. ஆமா, வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் 2019க்கு பின்னால் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய ஆட்சியை காப்பாற்றணும், அதிமுக கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இடைத்தேர்தலில் ஓட்டப்பிடாரம் தொகுதியை நாங்கள் விட்டு கொடுத்தோம். அப்போ அதாவது இந்த திமுக ஆட்சி அகற்றப்படணும், ஒரு ஆட்சி மாற்றம் நிகழணுங்கிறதுக்காக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் செய்ய தயாராக இருக்கிறோம். அவங்க எங்ககிட்ட நீங்கள் 7 பிரிவாக இருக்கீங்க, 8 பிரிவாக இருக்கிறீங்க, 10 பிரிவாக இருக்கிறீங்கிற அதிமுக ஒரே பிரிவாக இருக்கா? அதுக்கப்புறம் இடையில அவங்க ஐடி விங்க வச்சு ஒரு செய்தி வெளியிடுறாங்க. மதுரை விமான நிலையத்திற்கு வந்து முத்துராமலிங்க தேவர் பெயரை வைப்பதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்க்கிறார், அதனால் அவர்கள் மீது தேவர் சமூகம் கோபமாக இருக்கிறது. இது எவ்வளவு சைல்டிஷான நியூஸ். ஏதோ தினமலரில் வந்துச்சு அந்த நியூஸ், ஒரு அமைப்பு செயலாளருங்கிற பேரில் போட்டு வந்துச்சு. அந்த நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்போ அதாவது மதுரை விமான நிலையம்ங்கிறது சின்ன உடைப்புங்கிற பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரகுல மக்களால் கொடுக்கப்பட்ட நிலத்தில் அமையப்பட்டிருக்குது. 1310 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல 1310 ஏக்கர் பிரமோத் குருவில் இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல நாங்கள் இடம் கொடுத்துருக்குறோம். ஸோ எங்களுடைய தலைவரோட பேரை வைங்கன்னு கேட்கல ஒரு நியாயம் இருக்குது. அப்படி இல்லை, வேண்டாம் யார் தலைவர் வேண்டாம் பொதுவாக வைங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ கடந்த 2011 தேர்தலை பொறுத்தளவுங்க கருணாநிதி அவர்கள் இதே மாதிரி விமான நிலையத்திற்கு இந்த பேர் வைப்போன்னு தான் தேர்தலை சந்திச்சார். அப்புறம் எப்படி அதிமுக ஸ்வீப் பண்ணுச்சு? அப்போ தேவர் சமூகம் கோபமாக இருந்திருந்தால் எப்படி அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க? இவங்க காரணத்தை தேடுறாங்கங்க, நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கு உங்கள் காரணத்தை தேடுறாங்க. நியாயமாக தேவர் சமூகம் என்ன கேட்குறாங்க? எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கன்றாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு எங்களை பலிகடாக்கணும்னு நினைக்கிறார் அவர். தேவர் சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்கு, தேவர் சமூக வாக்குகளை வாங்குறதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை குளியில தள்ளிக்கலாம் அப்படின்னு முன் வர்றாங்க. ரொம்ப ஆபத்தான இதை கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப சிம்பிள், கட்சியை கையில் கொடுத்துட்டா. ஏன் ஓபிஎஸ் வெளில போனார்? ஓபிஎஸ் அரசியலுக்கு வந்ததே வந்து திமுக எதிர்த்து தானே, திமுக ஆப்போசிட்டாக தானே அரசியல் களத்துக்கு வந்தார்.
திமுகவை எதிரா வச்சு 3 தடவை முதலமைச்சரா இருந்தார்ல. இல்ல இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க. அத ஓபிஎஸ், இபிஎஸ் அவங்க கட்சியினுடைய பிரச்சனை எல்லா விஷயத்தையும் அப்படி சொல்றீங்க. கிடையாதுங்க. மதுரை விமான இத நிலையத்தை கட்சி வச்சு இல்ல பிரச்சனையா பார்க்க கூடாது. மதுரை நீங்க விமான சமூக நிலையத்தை பிரச்சனையா வச்சு கொண்டு வர்றீங்கல்ல இத. மதுரை விமான நிலையத்தை வச்சு நீங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் முன்னுதாரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அதை முன் வச்சு ஒரு 21 சமூகம் கோவமா இருக்குங்கிறாரு. 21ல இதே நடந்திருக்குங்கிறீங்க. 21லயும் பெருசா வந்து ஒரு பாண்டிங் இல்ல. 24லயும் நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்காங்கங்கிறீங்க. இப்பவும் அதே நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க. அதிமுகவை விட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி சேர்றது கட்சியே இல்லையா? அப்படி இல்லங்க. அதாவது ஒரு அதிமுகவை மட்டுமே தான் நாங்க நம்பி இருக்கிறோம். அப்படிலாம் அதிமுக விட்டா சொல்லல. எங்களுக்கு அரசியல்ல கட்சியே நீங்க இல்ல. ஆல் தி டோர்ஸ் கலைஞர் அவர்களோட அரசியல் செய்தவர், ஜெயலலிதா அவர்களோட அரசியல் செய்தவருக்கு இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு இபிஎஸ் அவர்களை தாண்டி தலைவர்களே இல்லையா அப்ப தமிழ்நாட்டுல? அப்படி இல்லங்க. இப்ப நாங்க தனிச்சு நிக்கணுங்கிற பெரிய ஆப்ஷனே இருக்குல்ல. நீங்க தனிச்சு நிக்கிற நாங்க ஆப்ஷன் தனிச்சு நீங்க களத்துல லாஸ்ட்ல களம் அமைக்கிற அளவுக்கு பெரிய எடுத்திருக்கீங்க. ஆப்ஷனே இருக்குல்ல. அதிமுகவை நம்பி நாங்க இவ்வளவு நாள் இருந்தோம் அப்படின்னா அவருடைய திமுகவுக்கு அனுபவத்திற்கும் அவருடைய அரசியல் இதற்கும் வந்துட்டு அதிமுக மட்டும்தான் கூட்டணியான்னு கேக்குறேன். நம்பி இல்லங்க. இப்ப தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி. என்ன? திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும். அது நம்முடைய அஜெண்டா. அப்ப திமுக ஆட்சியிலிருந்து இறங்கணும்னா அதற்கு ஈக்குவலான ஒரு பவர் கூட நம்ம கை கோர்க்கணும். அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு சிட்டிங் ஆட்சியில இருக்கிறவங்க 20 25 கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. எதனால வைக்கிறாங்க? விஜய்ங்கிற ஒரு திரைப்பிரபலம் வர்றாரு, சம் ஓட் வந்து பெரியதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சேஃப்டியான கேம் ஆடணும்னு. அதைத்தானே நாமளும் நினைப்போம். அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து ஒருத்தர் சண்டைக்கு வர்றாருன்னா ஒரு 12 வயசு பையன் கூட ஒரு 40 வயசு திடகாத்திரமா 4 சண்டைக்கு போறது சரியாகும். ஒரு அளவீடு இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப ஒரு திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான அணி அமைக்கணும். அந்த அணியில் நாம பங்கு பெறணும். பங்கு பெற்று சேர்ந்து அவங்கள வந்து அப்ப இவங்க நமக்கு தெரியலல்ல. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டு ஆட்சி உனக்கு கட்சி எனக்குன்னு இவங்க போட்ட அண்டர் டீலிங் நமக்கு தெரியல. சார் அதான் சொல்றேன். இதே திமுகவோட நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க, சட்டமன்றம் வாங்கிருக்கீங்க, எல்லாமே நடந்திருக்கு. நீங்களே சொல்றீங்க. நேத்து சொன்னீங்களே 10 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்த திமுகவோட பேச முடியலையான்னு கேக்குறேன். திமுகவுக்கு ஆப்போசிட்டா தானே பாலிடிக்ஸ் பண்றோம். திமுக சரி, ஆட்சியில சரி, இருந்து திமுகவுக்கு இறக்கணுங்கிறதானே. ஆப்போசிட்டா நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க. சரி ஓகே. அதிமுகவும் அதே தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி இப்ப தனிச்சு போறீங்க. விஜய் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டை தமிழ்நாடு அரசியல கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஏன் ஒரு ஆப்ஷனா இல்ல? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்ல அவங்க அவரு இல்ல விஜய் எந்த இடத்துலயும் டாக்டர் அவர்களை பத்தி தப்பா நம்மள எங்கேயும் மட்டும் பேசல. இல்ல கூட்டணிக்கு இது டாக்டர் பண்ணல. அவர்கள் வந்து தப்பா எங்கேயும் பேசவும் இல்ல. இவர்களும் பேசல, அவங்களும் பேசல. அந்த ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்ப விஜய வந்துட்டு ஏன் வந்து ஒரு கூட்டணியுடைய தலைவரா இல்ல ஏத்துக்க அவங்க முடியலைங்கிறது? என்ன இதுல வந்து இல்ல நடந்தது யாருக்கும் தெரியாது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல அப்படி இல்ல. அது வந்து இப்ப வெளிப்படையா பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இப்ப அவங்க வந்து ஒரு பக்கம் என்ன கால்குலேஷன்ல எலெக்ஷனை சந்திக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நம்மள மட்டும் கூட்டணிக்காக பேச்சு முன் வர்றதில்ல. யாரையுமே அவங்க பெருசா கூட்டணிக்காக போய் பண்ணணும் வைக்கணும்னு அவங்க நினைக்கல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க முதல் முறையா கொடுத்த உடனே அவர் பேசின முதல் அந்த மாநாட்டுக்கு மாநாட்டு. மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலைவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் கேள்வி கரூர் ஸ்டாம்பேர்டுலையும் கூட ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணி இந்த இடத்தை திமுக கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்க கூடாது அப்படின்னு விஜய்க்கு ஏற்பட்ட அநீதியை குறித்து நம்ம பேசணும். வலியவர் எளியோர் பார்த்து தான் நம்ம இஷ்யூ பேஸ்டாக தான் பார்க்குறோம். அப்போ விஜய் வந்து இவர்களால் ஒடுக்கப்படுறாருன்னு தெரியுது. அதனால நமக்கு அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம். ஒருவேளை வலிமையான அணியாக கட்டமைக்கணும், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு நினச்சா அவங்க தான் அதை முன்னெடுத்து வரணும். அவங்க தானே உருவாக்குறாங்க. நாம் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது. அதிமுகனா நம்ம 2024 தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால அரசியலில் ஒரு டிராவல் பண்ணுறோம். ஸோ இவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொடர்புக்கான வித்தியாசம் இருக்குல்ல. இருக்குது. அதுதான் பிரச்சனையே தவிர ஒருவேளை அவர்கள் முறைப்படி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்தால் நிச்சயமாக அதை பரிசீலிக்கிறதுக்கு புதிய முயற்சி தயாராக இருந்தது. அதை தலைவர் வெளிப்படையாகவே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் அதை முன்னெடுக்கல, அதனால் அதில் எதுவும் நடக்கல. தட்ஸ் ஆல். ஆனா திரைமறைவா எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறல. இருங்க, திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடைபெறல. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஏன்னா தொடர்ந்து அவர் தாவைக்கா செல்வார், வெற்றி கழகத்தோட இணைவார்கள். கடைசி ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கும். அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு அந்த தகவல்லாம் வதந்தி தானே. இது வந்து ஒரு விஷயத்தில் ஒரு நட்பு மலரணும், அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். இல்லை நீங்கள் அதை ரொம்ப சாஃப்டாக சொல்கிறதா பார்த்தா நடந்திருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை வந்து முழுமையாக மறுக்கலை. அதை நீங்கள் வந்து வேற மாதிரி கோணத்தில் கொண்டு போகிறனால நடந்துச்சா நடக்கலையாங்கிறதான் கேட்கணும். அது இல்லை ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சியோட பிரதிநிதியாக நீங்கள் உட்காந்துருக்கிறப்ப இல்ல, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுலையுமே நாங்கள் வெளிப்படையாக தலைவரே வெளிப்படையாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. டிவிக்கே வந்து முறைப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துனாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து பரிசீலிப்போம் தான் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது 2 தரப்புல இருந்தும் தொடங்கணும், 2 தரப்புல இருந்தும் நடக்கணும். ஆட்சி மாற்றம் நடக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது 2வது, இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் இங்கே செய்யக்கூடிய சோசியோ பாலிட்டிக்ஸில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு அனுபவிச்சு அதற்கு ஒரு மாற்று உருவாகுங்கிறதுல எப்போவுமே நாங்கள் வந்து உருவாகணுங்கிற அந்த நோக்கத்தில் எப்போவுமே புதிய முயற்சி ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அவங்க அதுக்கான முயற்சிகளை
சரிவர முன்னெடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை பெரிய மாற்றத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அவங்க செய்யலை, அவ்வளோ. இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி வேணான்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எனக்கு. நீங்கள் மாறி சமூகத்தில் மாறி கூட்டணி வச்சுருக்கீங்க. இந்த கூட்டணி எனக்கு வேணாம், நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் வேணான்ட்டீங்க. ஏடிஎம்கேவுடைய அலைன்ஸை எங்களை நம்ப வச்சு கழுத்துறதுனாங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. இந்த 2 கட்சியும் எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் எனக்கு. ரொம்ப எளிமையாக சொன்னால், நாம் வந்து சதர்ன் சோனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தென் மாவட்டத்தில் சாதிய கொம்புகள் கூர்தீட்டப்படுவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய சாதிய அரசியல் தான் முதல் காரணமாக இருக்குது. ஸோ சமூக தளத்தில் வந்து நீங்கள் இப்படி இந்த கூட்டணி மாதிரி தான், நாங்கள் எல்லாரும் சண்டை போடுவாங்க. எதுக்கு சண்டை போடுவாங்கன்னா, பகை வளர்க்க தான் சண்டை நடக்கும். ஆனால் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொறுத்த மட்டிலும், நாங்கள் போடுற சண்டைங்கிறது சமத்துவத்திற்கான சண்டை. நீ தொடர்ந்து என்னை ஒடுக்கணும்னு முயற்சி பண்ணேன்னா திருப்பி நானும் ஒடுக்குனாதான் உனக்கு அந்த வழி தெரியும், அப்போ தான் அது சாந்தமாகும்னா. ஸோ முள்ளால் தான் எடுக்கணுங்கிற கான்செப்ட் அடிப்படையில் நம்ம சண்டை போடுறோம். ஸோ இதை ரொம்ப தடுக்க தவறியதோடு மட்டும் இல்லாமல், இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் அதை சரி செய்வதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்க மாட்டாங்களே. சமூக நீதிங்கிற வார்த்தை வெறும் சொல்லளவில் வச்சுக்கிட்டு செயலளவில் செயல்படக்கூடிய நம்மை கூட அங்கீகரிக்கிறதுக்கு இவங்க மனசு வரலன்னா, ஸோ இந்த பண்ணையார்த்தனம் பேராபத்து அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசனுங்க. அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல். ஈக்குவலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இவ்வளோ தான் எங்களுடைய தத்துவமே. இவ்வளவுதான். கலர் கலராக பெரிய 100 பக்க தத்துவங்கள் எழுதி வாசிக்கக்கூடிய பொய் புரட்டுகள்லாம் நம்மகிட்ட கிடையாது. இவ்வளோதான். ஸோ இது உருவாகுவதற்கு சில அடிப்படை காரணிகள் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படை காரணிகளை இவங்க உருவாக்க விடமாட்டுறாங்க. அப்பா பையன், அந்த குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு செட்டப். இப்போ வந்து இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் ஷேரிங்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வயசாயிருச்சுங்கிற காரணத்தினால முன்னாள் மினிஸ்டருக்கு சீட்டு கொடுக்கல, பட் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் ஐ பெரியசாமிக்கு ஒரு தொகுதி, அவங்க பையனுக்கு ஒரு தொகுதி திமுகவில். இந்த பக்கமும் அதே தான். ஒரு முதற்கட்ட வேட்பாளர் முழுக்கவே முன்னாள் அமைச்சர்கள் தொகுதி, முன்னாள் எம்எல்ஏக்கள் தொகுதி. ஸோ நிறைய புதியவர்கள் வரணும், நிறைய மாற்றத்தை நோக்கிய சிந்தனைகள் உருவாகணுங்கிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அதுக்காகவாது ஃபீல்டில் ஒரு படுகொலை நடக்குதா, முதல்ல போய் குரல் கொடுக்குறாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. மணிப்பூரில் 2 பொண்ணு பாதிக்கப்பட்டா இவங்களுக்கு கண்ணீர் வந்துடுது. இங்கே திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் பட்டப்பகலில் 12வது படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் ஒருத்தன் கற்பழிச்சு கொலை செய்கிறான். தேடி பார்த்தா அவன் ஏற்கனவே ஒரு கொலை குற்றத்தில் இருக்கிறவனா இருக்கான். பெரும்பத்தில் நாங்குநேரியில் டீ குடிச்சிருந்தவங்கள போய் ஒரு டீம் வெட்டுது, ஆராய்ஞ்சு பார்த்தா அவன் ஏற்கனவே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த ஒரு கொலையில் குற்றவாளியாக இருக்கான். சின்னதுரைங்கிற ஒரு படிக்கிறவனை ஏன்டா நல்லா படிக்கிறன்னு போய் வெட்டுறவனை தேடி பார்த்தா வேறொரு கொலையில் தொடர்புடையவனாக இருக்கிறான். ஸோ கொலை குற்றவாளிகள் ரீல்ஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். நீ என்ன சோசியல் ஜஸ்டிஸை பாதுகாக்கிற? ஸோ இந்த மாதிரி உன்னுடைய பண்ணையார்த்தனமும் உன்னுடைய குறுகிய எண்ணமும் இங்கு பறந்துபட்ட ஒரு அதிகாரத்தையும் கொடுக்க நீ தயாரா இல்லை. சரி, அந்த சண்டையில் போராடி பல சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு போராடக்கூடிய இயக்கங்களையும் போராட்டக்காரர்களையும் அந்த போராட்ட எண்ணத்தையும் கூட நீங்கள் அங்கீகரிக்க தயாரா இல்லை. ஸோ ஒட்டு மொத்தமாக நான் இந்த 2 காரணத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த 2 காரணத்துக்குள்ள ஐ திங்க் ஓவராலாக எல்லாமே அடங்கி. இதுதான் மேஜர் ரீசன். இதுதான் மேஜர் ரீசன் சொல்கிறீங்க. 30 ஆண்டு காலம் இவங்களோட தானே மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து விழிச்சு வர்றதுக்கே வந்துட்டு 30 வருஷம். நாங்கள் பல முறை முயற்சி பண்ணுங்க. 98 தனிச்சு 3வது அணி அமைச்சோம், 99 அமைச்சோம். வெளியில போறோம், ஒரு செட்டப் வெளியில போறோம், உள்ள வரோம். அரசியல் தான் இருந்திருக்கு. இங்க 30 வருஷமா வந்து ஒரு இத்தனை ஆண்டுகளாக வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்து ஒரு அரசியல் இயக்கம் வந்து உருவாகி ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்க, திரும்ப வெளியில வாரீங்க, கூட்டணி வைக்கிறீங்க. இங்க எல்லாமே உங்களுக்கு ஷீட் ஷேரிங்ல மட்டும் தானே பிரச்சனை இருக்கு. எங்க நீங்க சமூக நீதி எடுத்திருக்கீங்க, மக்களுக்கான போராட்டம்ங்கிறத எங்க நீங்க காரணம் காட்டுறீங்க? இப்ப ஷீட் ஷேரிங்கிற வார்த்தையை தாண்டி வந்து எல்லாரும் இந்த கருத்தை வந்து எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்கிறவங்கள எந்த காரணம் இல்லாமல் அடாப்ட் ஆகி போகும் பொழுது நாங்கள் அடாப்ட் ஆகி போயிருக்க முடியும். நாங்கள் அதை செய்யலைங்கிற இடத்துலையே நாங்கள் மக்கள் பக்கம் நின்று தான் இதை சண்டை செய்யணும்னு நினைக்கிறோம். வாரிசு அரசியல் சொல்கிறீங்க, குறுநில மன்னர்கள் சொல்கிறீங்க. டாக்டர் அவர்களும் வந்துட்டு தேர்தலில் களம் காண்கிறார். ஓட்டப்படுறத்தில் மகன் அவர்களும் தேர்தலில் களம் காண்கிறார். எப்படிங்க? டாக்டரும் தேர்தலில் நிற்கிறார், அவருடைய மகனும் வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு களம் காண்கிறார். வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா கட்சிகளுக்கும் ஒன்று தானே. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியிலும் பொதுவாக நடக்கிற ஒரு விஷயமா தானே மாறி போச்சு. அதிமுகவில் மட்டும் அது பெருசாக இல்லை, அதிமுகவில் இல்லை. மற்ற அரசியல் இயக்கங்கள் எல்லாமே ஜென்ரலாகவே எல்லாருமே அவர்களும் அவர்களுடைய மகன்கள் நிற்கிறதும் தாராளமாக. நீங்கள் சராசரி அரசியல் கட்சி நம்மளே வாரிசு அரசியலை வந்து முன்னெடுக்கும் பொழுது நாம் இன்னொரு கட்சியை வந்து நீங்கள் எப்படி அதை வாரிசு அரசியல் சொல்கிறீங்க? சராசரி அரசியல் கட்சியினுடைய வாரிசு அரசியலையும் புதிய மனுஷனுடைய வாரிசு அரசியலையும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னா, இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா,
அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவர் பொது வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட வயது என்ன? அவருடைய போராட்டங்கள் என்ன? அவர் வந்து சந்தானம் நடித்த படத்தில் ஒரு துணை நடிகராக சில படங்களில் நடிச்சிருக்கிறார், அவ்வளோதான். சந்தானத்தின் மூலமாக திரையுலகத்திற்கு வெளியில் வந்து தன்னை அடையாளப்படுத்திட்டதை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய தகுதி என்ன இருக்குது? அவருக்கு அந்த மினிஸ்ட்ரியை பற்றி கேள்வி கேட்டால் தெரியுமா? எதுவும் கிடையாது. நாங்கள் அப்படி வந்து அமைச்சராகி அந்த பதவி இந்த பதவியெல்லாம் வச்சு உதயநிதியிடம் ஒரு மினிஸ்டர் பத்தி கேள்வி கேட்டா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வந்து சம்பாரிச்சு வச்சுட்டு அந்த சினிமா இந்த சினிமான்னு திரை கம்பெனிகளை வச்சுட்டு ரன் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்குள்ள எங்கள் வாரிசு சண்டை போட்டுட்ருக்கோம். 30 ஆண்டுகள் போராடி இன்னும் இங்கே ஒரு மாற்றம் பெருசளவுக்கு சமூக தளத்தில் நடந்துருச்சு, அரசியல் தளத்தில் நடக்கலை. ஸோ சண்டையின் வழித்துணையாக கரம் பற்றி வருவது அவருடைய பெருந்தன்மை. நான் ஏற்கனவே போன இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். இலங்கையில் ஈழத்தில் பிரபாகரனின் மகன் அரசியலுக்கு வருவதற்கும் ராஜபக்சனுடைய மகன் அரசியலுக்கு வருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் போராட்ட களத்தை கமா போட்டு தொடங்கி வைக்கிறோம். அவங்க வந்து போராட்டங்கள்லாம் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சு செட்டில் ஆன லைஃப்பில் இருக்கிறாங்க. அவங்க அந்த சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு வாரிசு வேணும். ஆம்பளை உங்களுக்கு கிராமத்துல எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண் வாரிசு இருந்தால் சொத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ அது போராட்டத்தை தொடர்வதற்கு, அவர்களுக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ அவருடைய சொத்தை நிர்வகிப்பதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அதை அனுமதித்து அவர் ஒரு சீட்டில் நின்று வயசு இருக்குப்பா நீ ஓடு அப்படின்னு 2 சீட்டு, திருநெல்வேலி எங்கே இருக்குது, ஸ்ரீலிபுத்தூர் எங்கே இருக்குது, 2 தொகுதியிலையும் ட்ராவல் பண்ணு அப்படின்னு அவர் உடலை வருத்துறாருல. தலைவரை விட சொல்லக்கூடாது, தலைவரை விட ஒருபடி அதிக அடுத்த பட்டத்தை வாங்கின ஒரு மருத்துவர் அவர், சரிங்களா? அவர் டாக்டர் படிச்சுட்டு இந்த ரத்த சகதிக்குள் உழண்டு தெரியணுங்கிறது. ஒரு சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. சமூகத்தை ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும் தானே ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமாக தானே இருக்கிறாரு. ஆனால் உதயநிதியை உதயநிதி நீங்க சொல்ற ஒரு விஷயம் தான். ராஜபக்சே பையனும் பிரபாகரன் அவர்களுடைய மகனையும் வந்து ஒப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் நீங்க உதயநிதி அவர்களையும் டாக்டர் அவர்களுடைய சொன்ன 2 பேரையும் நீங்க ஒப்பிட முடியாது. செட்டில் ஆனது செட்டில் ஆகலைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் நின்று மக்களுக்காக வந்துட்டு களத்தில் இறங்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. அது ஆளும் அரசு. உதயநிதி வந்து அப்படியே சினிமாவில் இருந்து டைரக்டாக வந்துட்டு அவர் இறங்கி டைரக்டாக துணை முதலமைச்சர் ஆகிட்டாலும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு 234 தொகுதிக்கும் உதயநிதி போயிருக்காரு. அந்த கட்சிக்காக அவங்க பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு டக்குன்னு ஒரு விமர்சனத்தை தூக்கி இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டு போக முடியாது. அவருடைய உழைப்பை நீங்க சொல்ல முடியுமா? 234 தொகுதியும் அவர் போறாரு. சாதி சமயம் மட்டும் தான் அவங்க போய் இறங்குறாங்க. எல்லா இடத்துலயும் கணக்கானுங்கிறாங்க, எல்லா இடத்துலயும் தான் பாக்குறாங்க. எல்லாமே தான். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் போன வண்டி ஏன் அஜித்குமாருக்கு போல? எதுக்கு ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்க்கு போன வண்டி கொரோனாவில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் லாக்அவுட் எடுத்து நடக்கும் பொழுது உச்சகட்ட கொரோனா லாக்டவுனு, எல்லா தடைகளையும் மீறி வண்டி தூத்துக்குடி போச்சு. ஏன் சிவகங்கைக்கு இப்போ ஆகாஷ்ங்கிற பையன் இறந்த பொழுது போல, ஒரு அமைச்சர் கூட அஜித்குமாருக்கு போல, ஒரு அமைச்சர் கூட போலங்கிறீங்களா? ஏன் உதயநிதி அமைச்சர் கூட போலங்கிறீங்க? உதயநிதி அமைச்சர் கூட போகலை, ஒரு உதயநிதி போகலை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போகல, ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போகல, எதுவுமே வந்து நடக்கலைன்னு சொல்றேன். சாத்தியகுளத்திலும் தான் நடந்துச்சு. ஆளுங்கட்சி தான். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இறந்த பொழுது அந்த ஏரியா மாவட்ட செயலாளர்லாம் எங்க வெளிய டூர் போயிட்டு இருந்தாங்களா? லாத்திகுளம் சம்பவத்திற்கு ஒரு ஆளும் கட்சி, இதே நீங்க சொல்ற ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்த விஷயங்களுக்கு ஒருத்தர் கூட நீங்க போகலைங்கிறது எல்லாருமே வந்துட்டு ஏன் நீங்க போல காரணம் சொல்லுங்க. ஒரு துணை முதலமைச்சர் ஒரு கொலையா நடந்திருக்கு. ஒரு துணை முதலமைச்சர் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு துணை முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எத்தனை இடத்திற்கு போகலைங்கிறது நீங்க ஒரு ரெக்கார்டு சொல்றீங்க. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை விட என்ன போகலைங்கிற ரெக்கார்டை சொல்லுங்க. சரி நான் கேக்குறேன். கட்சி நிர்வாகிகளே போகல, அரசு தரப்புல யாருமே போகல அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் மேல நம்ம சொல்றோம். ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்தர் கூட வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போகவே இல்லை, எந்த இடத்துலையும் போய் கேட்கலைங்கிறத மட்டும் நீங்க ஒரு ரெக்கார்டு இருந்தா எனக்கு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி உங்க தரப்புல அவங்க சொன்னாலுமே அதையும் நம்ம சொல்லலாம். உங்க தரப்புல அவங்க சொன்னா நீங்க ஏன் போகலைன்னு உங்களை ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா உங்க கட்சியில கண்டிப்பா ஒரு மாவட்ட செயலாளர் போயிருப்பாரு, ஒரு மாநில நிர்வாகி போயிருப்பாங்க. ஆனால் பொதுவாக நம்ம வந்து டக்குன்னு தூக்கி எடுத்து வைக்க முடியாது ஒரு கருத்தை. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி சரக டிஐஜியினுடைய ரிப்போர்ட்டுங்க. 200க்கும் மேற்பட்ட படுகொலைகள் குறிப்பிட்ட நாட்களில் நடந்திருக்கு. சரக டிஐஜியினுடைய அறிக்கை. இப்போ கம்பேர் டு 2021 பிஃபோருங்க இந்த ரேசியோவில் கிடையாது. ஸோ இவ்வளவு படுகொலைகள் நடக்கும் பொழுது சட்ட ஒழுங்கு சமச்சீரோடு இருக்குதுன்றீங்க, அப்படி தானே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ நீங்கள் எதிர்கட்சி. எல்லா ஒயின் ஷாப்பும் திறந்துருது. அப்போ நீங்கள் எதிர்கட்சி. எல்லா விதத்திலுமே எதிர்கட்சியாக இருந்த பொழுது இருந்த வீச்சு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது வந்த பொழுது நீங்கள் அதற்கு முன்னாலேயே போய் அந்த களத்தை சந்திக்க வேண்டியவங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது மாவட்ட செயலர் இருந்தாங்கல்ல, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கல்ல, ஏன் அவங்கெல்லாம் அப்போ போகாமல் நேரம் நீங்களே போனீங்க? அப்போ உங்களுக்கு அந்த அதிகார வெறி, அந்த எதிர்கட்சி அரசியல் வெறி
ஆளுங்கட்சியானோடனே நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. உங்கள் கூட கூட்டணியில் இருந்தவங்களும் அதை பற்றி பேச மாட்டாங்க. குத்துனவன் நண்பனாக இருந்தால் சைலண்டா இருக்கேன். சொல்லக்கூடாதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி 100 விஷயம். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துப்போம்னு வச்சுங்க, திமுக வந்ததுக்கு பின்னால் நடந்த குற்றங்களுக்கு அவங்க வந்து வாய்ஸ் கொடுக்காத குற்றங்களை 200 300ன்னு அடிக்கிட்டே போகலாம். அதனால இது பேசுறதே காலவரையும் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிஎம்கே காரர்கிட்ட டிபேட் பண்ணுனா கூட கண்டிப்பா அவங்களே வந்து சாரி கேட்டு போற அளவுக்கு குற்றங்கள் இருக்கு அவங்க கிட்ட. சட்டம் ஒழுங்கு முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறீங்க ஒட்டுமொத்தமா. அதுதான் ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறீங்க எலெக்ஷன்லயும். இவங்க எதிர்க்கட்சியா இருந்த பொழுது வீச்சு, ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் இந்த குற்றவாளிகள் பயப்படுவாங்க, குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். இவங்க எல்லாத்தையுமே அரசியலா அணுகுறாங்க. புரியுதுங்களா? நாங்க வந்து உதயநிதியை வந்து அவர் வந்துட்டாருன்னு நாங்க வந்து எள்ளி நகையாடியோ கிண்டல் கேலியோ பண்ணல. வரட்டும், செய்யட்டும். நீங்க அங்கீகரிக்கிறத போல நல்லது செஞ்சா நாங்களும் அங்கீகரிக்க போறோம். வாரிசு அரசியல் நீங்க சொல்ற அதான் விஷயம், சொல்றேன். வாரிசு நீங்க அரசியல் அளவீடு வார்த்தைய வச்சீங்க இல்லையா? வாரிசு அப்படிங்கிற அரசியல நீங்க வந்து அளவி நாம முன்னெடுத்துட்டு இன்னொரு கட்சி மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். நீங்க அளவீடுன்னு வச்சீங்க இல்லையா? இதே இது வந்து ஒரு வாரிசு அரசியல முன்னெடுக்காத ஒருத்தர் அந்த விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா ரைட் ஓகே. நாமளும் அதே பண்ணிட்டு மற்றவங்களையும் அதே விஷயத்த நம்ம எப்படி சொல்றோங்கிறத தான் கேட்கிறேன். நான் கேள்வியா தான் கேட்க முடியும். நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அதான் ஒரு அளவீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், ராஜபக்சே தொலைக்கி வச்சுட்டு. ஒரு அளவீடுன்னு ஒன்று இருக்கு. சமூக தளத்துல சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு செல்வ செழிப்பாக வாழக்கூடிய ஒரு இயக்கத்திலிருந்து வாரிசு அரசியலுக்கு வருவதற்கும், இன்னும் போராட்ட களத்தை அமைச்சு எல்லா விஷயத்துக்கும் போராடிட்டே இருக்கிறோம் நாங்க. நிச்சயமா. இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் கூட சமூக தளத்தில் ஒரு விடுதலை அடைஞ்ச பிறகு அரசியல் தளத்தில் ஒரு போராட்ட களம் தொடங்குது. ஸோ நாங்கள் போராட்ட களத்தை கட்டியமைக்கிறதுக்கு வாரிசு வரும். எல்லாரும் வாரிசு வரணும். எப்படி வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சுதந்திரத்துக்காக போராட வரணும்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது நடந்துச்சோ, எப்படி இன்னும் வந்து சிங்கப்பூர் உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் வீட்டில் பிறந்தாலே வாரிசுகள் 2 வருஷம் போய் ராணுவத்தில் பணியாற்றி அந்த அனுபவத்தை பெறணும்னு இருக்குதோ, அதுபோல ஒரு நியதி அரசியலில் கடைநிலையில் புறக்கணிக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, திட்டமிட்டு நயவஞ்சகத்தோடு புறக்கணிக்கப்படுகிற ஒரு சமூகத்தினுடைய வாரிசுகள் எல்லாரும் அரசியலுக்கு வரணும். அந்த ரீதியில் தலைவருடைய பையனும் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்று வாரிசு அரசியலுக்கு வந்து 67 தொகுதியில போட்டிடுறீங்க. 67 தொகுதி இது வரைக்கும் 43 அறிவிச்சிருக்கீங்க. 70 வரைக்கும் எய்ம் பண்ணிட்டு போட்டியிடலான்றீங்க. மற்ற தொகுதிகளில் வந்துட்டு புதிய தமிழகத்தினுடைய ஆதரவு எந்த கட்சிக்காக இருக்கும்? 70 தொகுதிகள் நீங்க நிச்சயமா போட்டியிட போறீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் ஒரு 120 130 தொகுதிகள் வரை சரிவா இருக்கிறோம். இருக்கிறீங்க. அதில் பெரும்பான்மையாக டிக்டேட்டிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து தான் 60-70 தொகுதிகளில் வந்து வேட்பாளர்களை நிறுத்துறோம். அதை ஒட்டிய கருத்தோட்டத்தோடு தான் இந்த தேர்தல் கடக்கப்படும். நாம் நேரடியாக இவர்களுக்கு இந்த தொகுதியெல்லாம் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னால நாம் ஒரு அஜெண்டாவோடு அந்த தேர்தலை அணுகிறோம். 1996க்கு பின்பு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்டு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியதைப் போல இன்றைய அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிராக அணிதிரண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை இந்த இடத்துல வந்து நிரூபிக்கணும். ஒரு சேலஞ்ச். எங்கிட்ட ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க, நாங்கள் யாருன்னு சொல்லணும். நீங்கள் யாருன்னு கேட்குறவங்கள்ட்ட நாங்கள் யாருன்னு சொல்லணும். தேவேந்திரகுல வேளாளர்கள் விருப்பத்தோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஸோ எந்த கோரிக்கையை நீங்கள் முன் வைக்கிறீங்க? இந்த எலெக்ஷனில் வந்து இதுதான் எங்களுடைய பிரதான பிரச்சனையாக இருக்குது, இதுக்கெல்லாம் எதிர்த்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதை முன் வைக்கிறீங்க? எந்த விஷயத்தில்? இந்த தேர்தலில் நீங்கள் 67 பேர் கணம் காண போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் எதை முன் வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் ஆட்சி மாற்றத்தை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை முதலாக தொடங்கணும். ஆட்சி மாற்றத்தை முன்னிறுத்தி தான் இந்த காட்டாற்று ஆட்சியை அகற்றணும்னு தான் அந்த இடத்துல அணி சேர்ந்து களம் அமைப்பதற்கு சிலர் தயாராக இருந்த பொழுது நாங்கள் சும்மா இருக்க முடியாது. நாங்கள் அந்த சுமையையும் சேர்த்து, ஏன்னா 2021க்கு பின்னால் தமிழ்நாட்டுடைய ட்ராக் ரெக்கார்டை யூ ஹாவ் டு சி. அதிகமான சமூக பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை அமைத்தது புதிய தமிழகம் கட்சி. அது மின்சார விலையேற்றமாகட்டும், பல பிரச்சனைகள், தென் மாவட்ட படுகொலைகளாகட்டும், நிறைய பிரச்சனைகளுக்கு. ஸோ அதனால் தமிழ்நாட்டு எப்போவுமே ஒரு சுபீட்சமாக ஒரு நல்லாட்சி நடக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணுங்கிற பெரிய தொலைநோக்குகளோடு பெருங்கனவுகளோடு களமாடிட்டு இருக்கக்கூடிய புதிய தமிழ் கட்சி இந்த மாதிரி பல்வேறு தொலைநோக்குகளோடு இந்த தேர்தலை அணுகுது. அதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி மாற்றம்ங்கிறது தான் உங்களோட மொத்த திட்டங்களும் அதை நோக்கித்தான் இருக்கும். ஆட்சி மாற்றம்னா அப்போ அதிமுக தானே அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது. அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு கூட்டாட்சி அமைக்கலாம், இது ஒரு கூட்டணி ஆட்சியை முன்வைக்கலாம். இல்ல அதிமுகவுடைய வாக்கு வங்கியை எங்களால சிதைக்க முடியுங்கிறதுக்கான தேர்தலா மாறுதா? இல்லைனா வந்து அதிமுக அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸாலாம் இல்லங்க. நாங்கள் பவர்ஃபுல்லா ஃபோர்ஸா மாத்தணுங்கிறதுக்காக முயற்சி பண்றோம். அவருக்கு கட்சி போதும், ஆட்சி வேணான்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சிங்கிற உச்சபட்ச தத்துவத்தை முன்னிறுத்துறோம். அப்படிங்கிறப்ப எல்லா கட்சியும் எங்களுக்கு கட்சி சில கணிசமான தொகுதியில் வெற்றி அடையும் பொழுது, பல கட்சிகள் வெற்றி அடையும் பொழுது, தனிப்பெரும்பான்மை எந்ததுக்கும் அமையலங்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லாட்சி, எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லாட்சி, நாங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை முன்வைக்கிறோம். அதென்ன மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இங்க மட்டும் என்னடா உங்களுக்கு? அதனால மாநிலத்திலும் சுயாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி.
அப்போ சரியா? மற்ற தொகுதியில் வந்து டிவிக்கு ஆதரவு நிலைப்பாடா? அப்படி இல்லைங்க. யார் வேண்டுமானாலும் செய்து வந்தா எல்லாரும் பங்கு பெற போறாங்க. இப்ப எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணா இருந்துச்சுன்னா, நான் தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டா ஒரு முடிவு எடுக்க போறோம். ஸோ கூட்டணி ஆட்சி என்பது தாங்க நம்மளுடைய மோட்டோ, கோல். அதை நோக்கி தான் நாங்கள் தனித்தும் களம் அமைத்திருக்கிறோம். வெறுமனே எங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறது மட்டும் கிடையாது. நிச்சயம். ஓகே, இட்ஸ் அ ஃபோர்ஸ். அந்த சக்தியை நாங்கள் அதிகாரத்தில் பங்கு பெற வைப்பதற்கு என்னென்ன வியூகங்கள் இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எதிர்காலத்தில் என்னென்ன அரசியல் சூழல்கள் மாறும். இப்பதான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற விவாதம் கிளம்பி இருக்குது. அடுத்த தேர்தல் எல்லாம் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் நடக்கும். அப்படி நடக்கும்னா தான் வெளியிலேயே பேச முடியும். அப்படிதான் இனிமேல் நாங்கள் பவர் ஷேரிங்லாம் கொடுக்க முடியாதுன்னா கூட்டணி பேச போறது கூட யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எப்படி 1800களில் சுதந்திர போராட்டத்துக்கான விதை போடப்பட்டு 1947 சுதந்திரம் அடைஞ்சோமோ, அதை போல பவர் ஷேரிங் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதற்கான விதை ஊன்றப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அது விருட்சமாக மலர்ந்து வளர்ந்து தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு நல்லாட்சியை உருவதற்கான சூழலை உருவாக்கும். அதில் புதிய கம்யூனிஸ்டுடைய பங்கு முதல் சக்தியானதாக இருக்கும். வேட்புமனு தாக்கல் வந்து தொடங்கியாச்சு. புதிய தமிழகத்தினுடைய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டாச்சு. ஏதேனும் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? இறுதியாக ஏதேனும் கூட்டணிக்குள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதுக்கப்புறமா இதற்கு அப்புறம் கூட கடைசி 4 நாட்களில் கூட ஏதாவது ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் நாம் இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய அபிலாசைகள் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட நோக்கங்கள், இதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உருவாகுமானால் அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்கும்? நிச்சயமா. அதுலேருந்தே ஒரு விஷயத்தை சொல்ல வாரங்கிறது புரியுது. நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி டிஎன்சி தமிழுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.